மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குருதிசார பயிற்சினால ஒரு உளவியல் மாற்றம் இருக்கா, அது என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம மக்களுக்கு சொல்லுறேன். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறமா என்ன ஒரு மனநல மாற்றம் வரப்போகுது. உளரவே கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை அறியாமல் உளறி கொட்டிக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் மிதுனத்தோட ஒரு கோர் ப்ராப்ளமாக இந்த குரு அதிசார பயிற்சியில் இருக்க போது. மிதுன ராசி இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் புதிய நட்புகளை தவிர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக நெய்பர்ஸ், நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே இவங்க கிட்ட ஒரு கன்ஃபஸ் பண்ணிட்டு பண்ணுறது, பிஸ்னஸை எலாபரேட் பண்ணுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய தொழிலை எடுக்கக்கூடிய ஒரு தைரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். மிதுன ராசிக்கு ரத்தம், எலும்பு, மஜ்ஜைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். யாரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பிளட் கவுண்டில் ஒரு பிரச்சனை, இல்லை WBC கவுண்ட் வந்து குறைவாக இருக்குது, ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குன்னு ரத்தம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லை இவங்க அடிக்கடி பிளட் டெஸ்ட் எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மிதுன ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் பச்சை நிற காய்கறிகள், பச்சை பயிறு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டயட்டில் நிறைய இன்வால்வ் பண்ணிக்கிறது நல்லது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தையில் ரொம்ப கவனம் தேவை. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிறது நல்லது. கம்யூனிகேஷனே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப பிரச்சனை. இந்த சமயத்தில் எதுவும் எமோஷ்னலாக முடிவெடுத்து ரொம்ப அக்ரெசிவாக கேஸை கொண்டு போகிறது, கேஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுல பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட எனது பேர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். அப்புறம் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எந்த மாதிரி பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குருதிசார பயிற்சினால ஒரு உளவியல் மாற்றம் இருக்கும். இந்த குறுகிய காலம் ஒரு 49 நாட்கள் இருக்க போது. அந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கலாம், இப்படிப்பட்ட மனநிலை மாற்றங்கள் இருக்கும்னா அது என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம மக்களுக்கு சொல்லுறேன். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறமா என்ன ஒரு மனநல மாற்றம் வரப்போகுது. உளரவே கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை அறியாமல் உளறி கொட்டிக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் மிதுனத்தோட ஒரு கோர் ப்ராப்ளமாக இந்த குரு அதிசார பயிற்சியில் இருக்க போது. ஏன்னா மிதுனத்துக்கு ராசிநாதன் புதன். புதன்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை குறிக்கிற கிரகம். கம்யூனிகேஷன்னாலே புதன் தான். உங்களோட பேச்சு திறமைனாலும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கனாலும் புதன் தான். பேச்சுனால கெட்டு போகிறீங்கனாலுமே புதன் தான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போது ராசியிலே இருந்த குரு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு வந்துட்டார். அங்கே உச்சமும் ஆகிட்டார். நம்ம சும்மாவே பேசுவோம், சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் சொல்லுவோம். இப்போ எப்படி பேசுவோம்னா ரொம்ப ஓப்பனாக பேசுவோம். உண்மையாக இருக்கேங்கிற பேரில் நம்மளை அறியாமல் சில பேர் ஹர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம சீக்ரெட்ஸை சொல்லி மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மவுத் கண்ட்ரோல், டங் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். எதை பேசணும், எப்போ பேசணும், எங்கே பேசணுங்கிறத நிதானித்து, எல்லாத்த விட முக்கியமாக யார்கிட்ட பேசணுங்கிறத நிதானித்து மிதுனம் முடிவெடுத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த குரு அதிசார பயிற்சியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உளவியல் அறிவுரையாக இருக்கும். மிதுன ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பீரியட் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை தவிர்த்துக்கலாம். தவிர்த்தா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இல்லை ஒரு சில நபர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்க மேம். மிதுன ராசி இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் புதிய நட்புகளை தவிர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக நெய்பர்ஸ், பக்கத்தில் இருப்பாங்கள்ல, அண்டை அயலார், இவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே இவங்ககிட்ட ஒரு கன்ஃபஸ் பண்ணிட்டு பண்ணுறது, இவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு நம்ம முடிவுகளை மாற்றுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதனால் கண்டிப்பாக தப்பான ட்ராப்பில் தான் நம்ம சிக்குவோம். நம்மளை வேணும்னே மிஸ்கைட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து நிறைய இந்த குரு அதிசார பயிற்சியில் நம்மக்கிட்ட வருவாங்க. கைடன்ஸ் அப்படிங்கிறத வெளியில் எடுத்துக்காமல் உங்கள் இன்ட்யூஷன், உங்கள் மனசு என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்சீட் ஆகிடலாம். மிதுன ராசி நேயர்கள் ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அதிசார காலகட்டத்தில் ஒரு வேலையில் முன்னேற்றம், இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குமாங்க மேம்? அதை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லிடுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் வேலை, தொழில் மாற்றங்கள்லாம் எப்படி இருக்க போகுது. 2ல் குரு உச்சமாக உட்காந்துருக்கிறார். சூப்பராக பலபலன்னு உட்காந்துருக்கிறாரா? உட்காந்து அவர் பார்வை செய்யக்கூடியது 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைங்கிறது கிடச்சிடும். குறிப்பாக பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங், டீச்சிங் லைனில் உள்ளவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறது 100% பாசிபிள். ஐடியில் உள்ளவங்க மட்டும் ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறத எடுத்துக்காமல் இருந்துட்டு இருக்கிற வேலையில் கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு சமயத்தில் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஜாப் சேஞ்ச் அல்லது நியூ ஜாபுங்கிற ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ஏன்டா மாறணும்னு யோசிக்க வைப்பார். 2ல் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய குரு. பேசி பிழைக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடிய லாயராக இருக்கட்டும், கன்சல்டன்ஸாக இருக்கட்டும், ஆஸ்ட்ராலஜர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வேலை அல்லது தொழில்ங்கிறது போகுங்கிறத உறுதியாக சொல்லலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முன்னேற்றம், இல்லை கடந்த காலத்தில் இருந்த கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் குறைஞ்சு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்க மேம்.
மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் அந்த தொழில் அப்படிங்கிற அமைப்பு எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போது. பிஸ்னஸை எலாபரேட் பண்ணுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய தொழில் எடுக்கக்கூடிய ஒரு தைரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்துடும். எங்கேயாவது ஒரு லோன் கேட்டிருக்காங்க, பிஸ்னஸை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இல்லை புதுசாக வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு வந்து நான் ஒரு லோனுக்கு முயற்சி செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு லோன் அப்ளை பண்ணிருக்கேன். லோனே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இமீடியட்டாக லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கும் அந்த லோன் மூலமாக அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்குமான யோகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 11ஆம் இடம் வலுவாக இருந்தாலே கடன் மூலமாக லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும். ரியல் எஸ்டேட், ஹோட்டல், ஃபயர் ஒர்க்ஸ், டிரான்ஸ்போர்ட், டூரிசம், கன்சல்டன்சி, மெடிக்கல் இந்த மாதிரியான ஃபீல்டில் உள்ள மிதுன ராசி நேயர்களுக்கு அத்தனை பேருக்கும் பிஸ்னஸில் மேசிவ் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மிதுன ராசி நேயர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறதுமே இந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த குரு அதிசார பயிற்சி வந்து அந்த திருமணத்துக்கான ஒரு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களை தொடக்கமாக இருக்குமா? அந்த காலகட்டத்தில் இது நல்ல விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க? மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் திருமண யோகம் எப்படி இருக்குது? ரொம்ப நாளாக திருமணமாகாமல் உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் மிதுன ராசியில். ஏன்னா உபய ராசி 7ஆம் அதிபதி குரு தான் இப்போ போய் உச்சமாக இருக்கிறாரு. பட் என்ன பண்ணிட்டாருன்னா 7க்கு 8ல் மறைஞ்சிட்டார். ஆனால் உச்சமாயிட்டார். அப்போ மறைவுங்கிறது கிடையாது. ஒரு கிரகம் உச்சமாவோ ஆட்சியாவோ ஆயிடுச்சுன்னா பெருசாக மறைவு பலன்களை செய்யாது. அப்போது ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து ப்ராப்பர் அரேஞ்ச்டு மேரேஜுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக திருமணம் ஆயிடும். லவ் மேரேஜ் இல்லை எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கேன், இந்த ரூல்ஸ்குள்ளே எனக்கு ஒரு பொண்ணோ பையனோ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது மட்டும்தான் திருமணத்தில் பிரச்சனை வருமே தவிர, இல்லைங்க ஐ எம் ஓப்பன் வித் எவ்ரிதிங், எனக்கு ஒரு நல்ல பொண்ணு நல்ல பையன் கிடைச்சா போதும், என் மனசு ஜெல்லானா போதும், ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருந்தால் போதும், என்னோடய வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு நபராக இருந்தால் போதுங்கிற ஒரு நேர்மையான ஒரு குறிக்கோள் உங்களுக்கு இருக்குன்னா நிச்சயமாக அரேஞ்ச்டு மேரேஜ் மிதுன ராசிக்கு சக்சீட் ஆகிடும். கண்டிப்பாங்க மேம். மிதுன ராசி நேயர்களுக்கு குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறதுமே ஒரு நீண்ட நாட்களாகவே ஒரு தடையாகவே இருக்கு மேம். ஸோ அப்படி தடையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்கான ஏதேனும் பாசிட்டிவான சைன் இருக்குமா? ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா? அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க மேம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் அந்த குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது? எக் லெவல் கம்மியாக இருக்குது, ஸ்பெர்ம் லெவல் கம்மியாக இருக்குன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் சக்சீட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக குரு கொடுக்குறாரு. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய கிரகம். அவருடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ரொம்ப அதிகங்கிறத நான் நிறைய ஒரு இடங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ குரு என்ன பண்ணுவார்னா, பொதுவாகவே ரொம்ப நாளாக எதை நினச்சி நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தோமோ அது சரி பண்ணுவார். அப்படிங்கிற பட்சத்தில் மிதுனத்துக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனைங்கிறது இருக்கும். பிறந்த குழந்தைங்கள்கிட்ட சில பேருக்கு பிரச்சனை இருக்கும். பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணுது. சில பேர் ஆட்டிசம் டெஃபிஷியன்சியில் மிதுனத்துக்கு கொஞ்சம் போன வருஷங்களில் குழந்தைகள் வந்து மைல்டு டெஃபிஷியன்சிஸில் பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சாட்டனோட டிரான்சிட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு கூட ட்ரீட்மெண்ட் மூலமாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறத இந்த குரு அதிசார பயிற்சி கொடுக்குங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஹெல்த் ரீசன்ஸில் ஏதேனும் முன்னேற்றங்கள் இருக்குமாங்க மேம்? மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் உடல் நலம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு ரத்தம், எலும்பு, மஜ்ஜைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். யாரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பிளட் கவுண்டில் ஒரு பிரச்சனை, இல்லை WBC கவுண்ட் வந்து குறைவாக இருக்குது, ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லை இவங்க அடிக்கடி பிளட் டெஸ்ட் எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. 2வது எலும்பு மஜ்ஜைகளில் பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் நடந்தாலே முட்டி வலிக்க ஆரம்பிச்சிடும், கை காலெலாம் ஒரு மாதிரி சோர்வாக இருக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் இவங்க கண்டிப்பாக ரிலீவ் ஆக போகிறது உறுதி. ஏன்னா 6ஆம் இடம் வலுத்துருக்கு. 6ஆம் இடம் வலுக்கும் போது நல்ல ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நிச்சயமாக கிடச்சிரும். பட் என்ன ஆகும்னா புது நோய்களையுமே இந்த குரு கொடுப்பார். ஏன்னா 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. 2ங்கிறது ஒரு பொதுவான ஒரு கெட்ட ஸ்தானம் தான். பொதுவடியாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கெட்ட இடம். அப்போ இந்த குரு வந்து சில பிரச்சனைகளை புதுசாக உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பாக ஐசைட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு, டென்டல் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு மிதுனத்துக்கு ரொம்ப அதிகம். அது உங்கள் வாழ்க்கை தரத்தை பாதிக்காதபடி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை நீண்ட நாட்களாக இருக்கும். இந்த குரு அதிசார பயிற்சி பின் இந்த கடன் குறைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க? மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் இந்த கடன் அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது? மிதுனத்தில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்களுக்கே கடன் தேவைப்படுறது, என் ஃப்ரெண்டு கேட்டான்னு நான் சைன் பண்ணி அவனுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், இப்படிலாம் நிறைய இடத்துல மிதுனம் மாட்டியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு, நெய்பர்ஸுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணி. பட் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க யாரும் திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. இத்தனை அடி வாங்கினாலுமே மிதுனம் திருந்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்கக்கூடிய ராசிங்கிறது மிதுனம். இப்போது கரண்ட்டாக என்ன ஆகும்னா, மிதுனம் தனக்காக கடன் வாங்குவாங்க. என்ன மேம் சொல்கிறீங்க, கடன் வாங்குறதே தப்பு தானே, தனக்காக கடன் வாங்குறது எப்படி நல்லதுன்னு எடுத்துக்க முடியும்னா, சுபகிரகம் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சுப கடன் கிடைக்கும். ஒரு ஹவுசிங் லோன் போகிறது, ஒரு லேண்டை கூட லோன் போட்டு வாங்குறது, இல்லை ஏதாவது ஒரு ஆசட்ஸு பழைய பில்டிங்கோ ஏதோ ஒன்று வந்து லோன் வாங்குறது, அதன் மூலமாக லாபம் அடைகிறது. இப்போ வாங்கினீங்கன்னா லோன் அப்ரோச் பண்ணிங்கன்னா லோன் ஈஸியாக கிடைக்கும். அந்த லோனையும் நீங்கள் ஈஸியாக அடைக்க முடியும். ஸோ லோனுக்கு மிதுனம் தாராளமாக போகலாம். பட் உங்களுக்காக வாங்க.
மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம் அப்படின்னா இந்த குருதிசார பயிற்சி காலகட்டத்தில் போகிறதுக்கு எந்த கோயில் கரெக்டாக இருக்கும் மேம்? மிதுன ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் குறிப்பாக போயிட்டு வர கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, தப்பான நபர்களையே நான் திருப்பி திருப்பி சூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது, என்ன ஆனாலும் திருமணம் ஆகிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, திருமணம் ஆனாலும் திருமண வாழ்க்கையில் எனக்கு எந்த ஒரு நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, ஒரு பர்பஸே இல்லாமல் திருமண வாழ்க்கையில் உட்காந்துட்ருக்கேன். இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் போக வேண்டிய கோவில் சாரங்கபாணி கோவில். இது எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் இருக்குது. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த சாரங்கபாணி கோவிலுக்கு பக்கத்துலேயே சோமேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலில் தான் பகவான் விஷ்ணு வெயிட் பண்ணி மகாலட்சுமி தாயார்கிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்லி அவங்கள மணந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறும் இந்த கோயிலில் இருக்கிறதுனால மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு திருமணம் நடந்த இந்த கோவிலானது உங்களுடைய திருமணத்திலையும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சவுத் ஏஷியாலே பிக்கஸ்ட் டவர் உள்ள ஒரு கோவிலாக இந்த கோவில் தான் இருந்தது, ஸ்ரீரங்கம் கோவில் வர்றதுக்கு முன்னாடி வர. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஒரு பரிகாரம் வீட்டில் இருந்தே செய்யலாம் அப்படின்னா அது எந்த பரிகாரமாக இருக்கலாங்க மேம்? மிதுன ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் பச்சை நிற காய்கறிகள், பச்சை பயிறு, இந்த மாதிரியான விஷயங்களை டயட்டில் நிறைய இன்வால்வ் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொன்று, நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு சொல்லுவோம், 3ஆம் பாலினத்தவர், அவங்கள நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு, மாரல் ஹெல்ப் அப்படிங்கிறத பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பிளேஸில் இருக்கிறீங்க, உங்களால் அந்த மாதிரி ஆட்களை உள்ளே எம்ப்ளாய் பண்ணிக்க முடியும்னா அவங்கள உங்கள் ஒர்க் பிளேஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இது அவங்களுக்கும் நல்லது செய்யும், உங்களுக்கும் நல்லது செய்யும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் நோட் கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கலாங்க? மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தையில் ரொம்ப கவனம் தேவை. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிறது நல்லது. கம்யூனிகேஷனே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு 2 நாளாவது மௌன விரதம் இருங்க. புதன்கிழமையும் சனிக்கிழமையெல்லாம் நீங்கள் மௌன விரதம் இருந்தீங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எந்த விஷயங்களையும் ஓவர் ஷேர் பண்ணுறது, எந்த ஒரு ஹெல்ப்பை கூட ஓவர் டூ பண்ணுறதுங்கிறத நீங்கள் தவிர்த்துக்கிட்டு ஒரு இயல்பான வாழ்க்கையில் இருந்துக்கிட்டிங்கனாலே இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோர்ட் கேஸ் பிரச்சனையில் எதிர் முன்னேற்றங்கள் கிடைக்குமாங்க மேம்? மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால எதிரிகள் வந்து வலுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நம்ம சொன்ன பரிகாரங்கள்லாம் கொஞ்சம் பண்ணும் பட்சத்தில் இது வந்து நிவர்த்தி ஆகிறது கண்டிப்பாக உறுதி. இந்த சமயத்தில் எதுவும் எமோஷ்னலாக முடிவெடுத்து ரொம்ப அக்ரெசிவாக கேஸை கொண்டு போகிறது, கேஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அட்வொகேட் கரெக்டான நபரா, லாயலாக இருக்கிறாராங்கிறதையுமே நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கக்கூடிய ஒரு அவசியம் மிதுனத்துக்கு இந்த குறிப்பிட்ட சமயத்தில் ஏற்படுது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரி மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாமே இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.